தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலையில் 41வது பாசுரம் பார்க்கலாம். வானுளார் அரியலாக வானவா என்பராகில் தேனுலாம் துளப மாலை சென்னியாய் என்பராகில் ஊனம் ஆயினகள் செய்யும் ஊனகாரகர்களேனும் பூனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதம் அன்றே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். 39, 40 அந்த 2 பாசுரத்துலேயுமே பிறப்பால் தாழ்ந்தவளாக இருந்தாலும் ஒரு மிருகத்தை கொன்று சாப்பிட்ற கீழ் தொழிலை செய்வர்களாக இருந்தாலும் பக்தி பகவானுக்கு கைங்கரம் செய்யணுங்கிற தூண்டு பண்ணும் எண்ணம் வந்துடுதுன்னா அவளோட அப்படிப்பட்டவர்கள் தொடர்பால் மற்றவாளும் உயர்ந்தவர்கள் ஆழ்வார்களாம். அதுதான் இந்த பாசத்தில் சொல்கிறேன். ஏன்னா பரம பக்தன் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிட்டா அன்றே நாம் புனிதனாகி விடுகிறோம். ஒரு பரமபக்தன் எப்படி பிறப்பால் இதால் ஏழ்மையாக இருக்கா அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆனால் பகவானுக்கு தொண்டு புரிஞ்சு ரொம்ப அதுதான் பாக்கியம் நினைக்கிறவனாக இருந்தால் அவன் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிட்றத அன்றைக்கே நம்ம புனிதமாகி விடுவோங்கிறத இந்த பாசல் சொல்கிறார். இந்த திருக்கட்சி நம்பிகளோட பெருமாள் காலவட்ட கைங்கரியம் பண்ணினார் வரதராஜ பெருமாளுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பக்தனோட சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிட்டு தான் ராமாஜர் ஆசைப்பட்டார். ஆனால் அவருக்கு கிடைக்கல. அவர் முதல்ல ஆசைப்பட்டாரா இல்லையா? அப்படிப்பட்டவரோட உத்திஷ்டத்தை சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். அதுதான் இந்த பாசுரத்தில் சொல்கிறார். அதாவது தாழ்ந்த காரியங்களை செய்பவராக இருந்தாலும் இல்லை மற்றவர்களை தூண்டி தாழ்ந்த காரியங்களை செய்ய சொல்பவராக இருந்தாலும் என்ன சொல்கிறாருனாக்க, பிரம்மா முதல் அனைத்து தேவர்களால் கூட அறிந்து கொள்ள முடியாத நித்திய சூரியர்களுக்கு தலைவனே திருமாலே, பரமபத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீமன் நாராயணனே, இந்த தாழ்ந்த காரியம் செய்பவன் என்ன சொல்கிறான்னா, தேனொழுகும் துளசி மாலையை தரித்து கொண்டிருக்க பெருமாளே, அவர்கள் சாப்பிட்ட மிச்சத்தை கருணையோடு அவர்கள் கொடுப்பாராகில், பொதுவாக கொடுக்க மாட்டா, கொடுப்பாராகில் அன்றே நாம் புனிதமாகி விடுவோம் அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஆழ்வார் சொல்கிறார். இதில் உத்திஷ்டத்தை பற்றி சொல்கிறார் முக்கியமாக.